மாண்புமிகு அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அவர்கள் தேசிய விநாயகம் பள்ளிக்கு மணிமண்டபம் சிலை அமைக்க வேண்டும் என்ற கவனஈர்ப்பத்தை கொண்டு வந்தார்கள். ஏற்கனவே ஒப்புதல்லாம் பெறப்பட்டு திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டது. ஷெட்யூல் ஆபரேட்டர் கூடிவிட்ட காரணத்தினால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நிதி தேவைப்படுகிறது. எனவே நிதித்துறைக்கு அதை அனுப்பியிருக்கிறோம். நிதித்துறையுடைய அனுமதி பெற்ற உடனேயே ஒப்பந்தம் கோரப்பட்டு இந்த தேசிய விநாயகம் பள்ளிக்கு அங்கே மணிமண்டபம் சிலை அமைக்கப்படும். மாண்புமிகு அமைச்சர், வணிக வரித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய இந்த டங்ஷன் சம்பந்தமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவிற்கு அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவிலே நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், ஒட்டுமொத்தமான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்ற விளக்கத்தை அந்த பகுதியிலே அரட்டாவட்டியாக இருந்தாலும் வல்லாளவட்டியாக இருந்தாலும் நரசிங்கம்பட்டி அதை போல கிடாரிப்பட்டி தெற்குத்தெரு மக்களிடத்திலே நேரடியாக அந்த மக்களை சந்தித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் எல்லாம் சொல்லுகிற போது அந்த மக்கள் இன்றைக்கு மனதார ஏற்றுக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். அதே நேரத்தில் அந்த அவர்கள் போராடி இருக்க போது போட்ட வழக்கை முதலமைச்சரிடத்திலே சொல்லி வாபஸ் ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த மக்களுடைய கோரிக்கையையும் ஏற்று மதுரை மாவட்ட மக்களுடைய சார்பிலும் அந்த மக்களின் சார்பிலும் நம்முடைய வழக்கை ரத்து செய்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.